பிறந்துட்டா என்னைக்கு மூழ்கி ஞானசானம் எடுத்தீங்களோ உங்க தலையில ஒண்ணு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் எப்பொழுதும் இந்த பூமியில ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள், எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள், எப்பொழுதும் மேன்மையாகவே இருப்பீர்கள், எப்பொழுது எந்த தடைகளை உடைப்பீர்கள், எல்லா அரண்களை உடைத்துக் கொண்டு நீங்கள் மகிமைகளோடு எழும்புவீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னுடைய பிள்ளைங்க என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, ராஜா விட்ட பிள்ளை என்னைக்குமே பிச்சை எடுத்தா எப்படி இருக்கும், ராஜா விட்ட உள்ள ஐயா எனக்கு 10 ரூபாய் காசு குடியான்னு எப்படி இருக்கும். அப்போ ஆண்டோட பிள்ளைங்க எவ்வளவு மேன்மையா இருக்க வேண்டிய பிள்ளைங்க இன்னைக்கு குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா தேவனாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வேதம் சொல்லுது ஒரு நன்மை குறைவுபடாதான். சிங்க குட்டிகள் தாழ் சிறந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மை குறைவுபடாது. கவனிச்சு கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது தேவன் எப்படி அமைச்சு வச்சிருக்கிற அந்த அமைப்பு கட்டமைப்பு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற வேண்டும், ஒவ்வொரு நாளும் உயர்ந்திருக்க வேண்டும். அப்ப இந்த பூமியில நமக்கு நிறைய போராட்டம். வேதம் சொல்லுது இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அப்ப கவனிங்க, உலகத்துல உபத்திரம் இருக்கலாம், உலகத்துல குறைவு இருக்கலாம், உலகத்துல உங்களுக்கு நெருக்கம் இருக்கலாம். ஆனா உங்க தலையில ஒண்ணு இருக்கு, அது என்னது, ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் எழுத வேண்டும். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ஜெயிக்க வேண்டும். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். கவனிச்சு கொள்ளுங்க, நம்ம முதல் வசனத்தை பார்க்க போறோம். இந்த பூமியில நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த பூமியில ஜெயிக்கணும்னா நான் என்னையா பண்ணணும்? இந்த பூமியில எல்லாரும் ஜெயிக்கணும், நம்ம நல்லா வாழணும். நிலைத்திருப்பான், நல்லா இருப்பான், அவன் தான் நல்லா இருப்பான். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டோம், ஞானசானம் எடுத்துட்டோம், நமக்கு நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா உபவாசம் பண்றோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா பைபிள் வாசிக்கிறோம். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேது. என்ன காரணம்? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய இருதயம் தேவனுடைய சித்தத்தை நாம் செஞ்சிட்டோம்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் மாறணும்னா, அவருடைய விருப்பம் எந்த ஒரு மனுஷன் செய்யறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி படியில அந்த படிக்கட்டு வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வெற்றி மேல் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள், ஒவ்வொரு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், ஒவ்வொரு நாள் உயர்ந்து கொண்டிருப்பார்கள், ஒவ்வொரு கனவான்களா இருப்பார்கள். அவருடைய சித்தம் தான் அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி, அவருடைய சித்தம் தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி கடைசி வரை கொண்டு போகும். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புனார் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் நண்பையே. கவனிச்சு கொள்ளுங்க, இந்த வார்த்தை போதும். அவருடைய சித்தம் என்ன? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துல நாம் வாசிக்கிறோம். யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவனுடைய குமாரனை வாசிங்க, விசுவாசிக்கிறன் எவனோ ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த வேதத்துல அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளா ஆகுறாங்களா. இப்ப பாருங்களேன், அந்த குமாரனை யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்கள், யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாங்க, யாரெல்லாம் கர்த்தர் மேல் நேசமா இருக்கிறாங்களோ அவர்கள் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக போறாங்களா. இயேசு கிறிஸ்து. அப்ப நான் கிறிஸ்துவ இயேசப்பாவை நான் விசுவாசிக்கிறவன் மாறிட்டேன்னா என் வாழ்க்கையில நான் பெரிய காரியத்துக்குள்ள போறேன். என்ன பெரிய காரியத்துக்குள்ள போறேன்? நான் பிதாவுடைய பிள்ளையாக மாற போறேன், நான் பிதாவுடைய சொந்த குமாரனா மாற போகிறேன். அப்படிப்பட்ட மகிமையான ஸ்தானத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். நிறைய பேரு நான் நடந்தா நம்புறேன்பாங்க,
ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க நடந்தா நம்ப மாட்டாங்க, நடந்தாலும் நடக்காம போனாலும் நான் ஒரு நாள் கிறிஸ்து அன்பை விட்டு நம்மளை எதுவும் பிரிக்காது. இதுதான் விசுவாசம் உள்ள வாழ்க்கை. இதுதான் விசுவாசத்துக்குரிய வாழ்க்கை. விசுவாச பிள்ளைங்கன்னா என்ன பண்ணும்? கஷ்டம் வந்தா தூக்கி போட்டுற போடாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கஷ்டம் சர்வசாதாரணமா எல்லாருக்கும் வராது. சரிங்களா? காரணம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோ, குறைவுகளோ, போராட்டங்களோ, நெருக்கங்களோ, இன்னல்களோ, இல்லாமையோ, வெறுமையோ, குறைவோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது காரணத்தோட தான் வரும் பாருங்க. அப்போ அந்த காரணத்தோட வர்ற அந்த காரியத்தெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் யாருடைய முழங்காலும் முடங்க பண்ணுகிற நாமம். அவருடைய குமாரனை விசுவாசிக்கும் பொழுது நான் வேற லெவலுக்கு போறேன். குமாரனை விசுவாசிக்கிற பொழுது நான் தேவனுக்கு மகிமை பெரிய வாழ்க்கைக்குள்ள நான் அடி எடுத்து வைக்கிறேன். இது நிறைய ஜனங்க என்ன பண்றாங்கன்னா இழந்து போயிடுறாங்க இந்த மகிமையான வாழ்க்கைய. இதான் சர்ச்சை வருதுவோ. ஆனா என்ன இல்ல, ஒரு நன்மையும் கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஆமா, அந்த ஆளு ஜெபம் பண்ண, அந்த சபைக்கு போனா அந்த சபையில ஒண்ணு இல்ல, இந்த சபைக்கு இந்த சபைக்கு ஒண்ணு இல்ல, இந்த சபைக்கு வந்தா ஏதோ நல்லது நடக்கும் சொன்னாங்க, வந்தா ஒண்ணுமே நடக்கல. ஆமா, ஏன் போயா. ஏன் தெரியுமா அப்படி சொல்றாங்க? இவர்கள் கர்த்தரை விசுவாசத்துக்குள்ள விசுவாசித்தா அது என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சுகமாகும். அது என்ன போராட்டமா இருந்தாலும் சுகமாகும். அது எந்த ஒரு பலகீனமா இருந்தாலும் சுகமாகும். தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்ல. தேவனால் எல்லாம் கூடும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாமே உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தரை விசுவாசித்து அவர் தருகிற பூரண நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவேன். இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வின்றதுக்கு வேலையே கிடையாதுங்க. இயேசு சொல்றாரு, செத்து போன பணமும் 4வது நாள் உயிரோட எழும்புமானா யூதர்கள் சொல்லுவாங்க 3 நாள் சுத்திக்கிட்டு நிற்கும், 4வது நாள்லாம் இருக்காதும்பாங்க. அப்ப 4வது நாள்ல இயேசு கிறிஸ்து எழுப்புறாரு. அப்ப தேவனால எல்லாம் கூடும். ஆண்டோட பிள்ளையோட வாழ்க்கையில வெற்றி தான். நான் பார்த்த வரைக்கும் நம்முடைய சபையில கீழ்ப்படியாம போகக்கூடாதான் அவங்க வெற்றியை பார்க்க முடியாம இருக்கிறாங்க தவிர, ஆனா கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் அதனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் வல்லமையும் பார்க்கிறாங்க. உண்மையா பார்க்கிறேன். தேவன் நல்லவர், மகிமையுள்ளவர், கிருபையுள்ளவர். நம்ம பார்க்கும் பொழுது அந்த குமாரனை விசுவாசிக்கும் பொழுது என்ன திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது மத்திய புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்திய புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயெங்கிலும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? எந்த மனிதனும் வியாதியோடு இருப்பதோட விருப்பமே கிடையாது. எல்லா மனிதனும் சுகமாக வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல 3 பேர் சொல்லுங்க. எந்த மனிதனும் வியாதியோடு இருப்பதோட விருப்பம் இல்லை, எல்லாரும் சுகமாக. 3 பேர். வெரி குட். எல்லாரும் சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. இயேசு கிறிஸ்துவின் சித்தம் என்ன தெரியுங்களா? எந்த வியாதியா இருந்தாலும் அதை நீக்கி போடணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாத்தி அமைக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தேவன் வச்சிருக்கிற முழு அவருடைய விருப்பம். என் ஆண்டுடைய சித்தம் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் தகப்பனுடைய சித்தம் என்ன, என் பரமபிதாவுடைய சித்தம் என்ன? நான் வியாதியா இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல, நான் சுகத்தோடு வாழ்றதா அவருடைய விருப்பம். மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலிலேயா எங்கிலும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலும் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவன் ஒவ்வொருத்தரும் நல்லா வாழ வைக்க விரும்புகிறார். நம்ம நல்லா வாழணும்னு பாருங்க. நம்ம பல கோயிலுக்கெல்லாம் போனோம். ஆனா பாத்தீங்கன்னா பயங்கர பக்தியோட கடந்தோம் ஒரு காலத்துல. உண்மையாவே நான் பூசவதி தான் செஞ்சிருக்கேன் எங்க ஊர்ல. அந்த சாமியாருக்கு முன்னாடி என்ன அந்த தூபம் காட்டுறது, அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பூசவதி தான் செஞ்சிருக்கேன். காலையில 5:30 மணிக்கோ 5:45 அந்த பூசை அது போயிட்டு வருவோம். அப்படிலாம் பண்ணோம். சரிங்களா? ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வியாதி, எனக்குன்னு ஒரு விலகினம் வரும் பொழுது நான் வணங்கின தெய்வம் என்ன பண்ணல, எனக்கு உதவி செய்யவே இல்லை. என் வாழ்க்கையில பெரிய அழிவுக்குள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் இயேசுவை தேடி வந்தோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா,
இந்த மஞ்சகாமல வியாதி இந்த விடுதலை ஆக்கி என் குடும்பத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் மாத்தி, என் குணத்தை மாத்தி, என்னுடைய சுயத்தை மாத்தி, எல்லாத்தையும் மாத்தி இன்னைக்கு ஊழியக்காரனா மாத்தி விட்டார். அப்போ இதுல உயர்வு நம்ம பார்க்க முடியுது. அப்ப தேவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, யாரும் வியாதியோடு இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா வாழ்றது அவருடைய சித்தம். சொல்லுங்க, நாம நல்ல ஆசீர்வாதமா இருக்குதான் தேவனுடைய சித்தங்க. பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்க, அவங்க யார்ட்டையும் கண்டிக்க மாட்டாங்க ஐயா. அப்போ தேவனுடைய ஆசை என்ன, ஆண்டோடைய விருப்பம் என்ன, ஆண்டோடைய ஏக்கம் என்னன்னா, வியாதியா இருக்கிற மனிதர்களை அவர் சுகமாக்குறத அதிகமா விரும்பினாரு. அந்த 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 காரியத்தை செய்யறதுக்கு ஜனங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எனக்கு பார்த்த அளவுக்கு, ஏன்டா பிசாசனம் துரத்துறான் இவன், ஒருத்தவங்க சொன்னாங்களா நம்ம சர்ச்சை பத்தி. ஆமா, இப்ப பிசாசு துரத்தை அனுப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு போன உடனே அங்க பிசாசு பிடிக்காதா? அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டேன், ஏன் அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஏன் பிசாசு துரத்துனா அவங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? பேய்க்கு தானே வலிக்கும். பேயை துரத்துனா பேய் ராஜ்யத்துல உள்ளவனுக்கு தானே வலிக்கும், அவனுக்கு தானே கஷ்டமா இருக்கும். ஏன்டா பேய் துரத்துற உனக்கு இவ்வளவு வலியா வலிக்குது? ஏன்னா எங்க தலைவரை நீ இந்த மாதிரி பண்ண என்ன பண்றது? அப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, பேயை துரத்தி விட்டா பயங்கர கஷ்டமாயிடுது, மனசு ரொம்ப கஷ்டமாது. பக்கத்து சொல்லுங்க, பேய் மட்டுக்கும் பேய்க்கு இங்க இடமே கிடையாது. 2 பேர்ட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பேய்க்கு ஒரு நாளும் இடமே கிடையாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தான் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறவன், நம்ம வாழ்க்கையை சிதைக்கிறவன், நம்ம வாழ்க்கையில வெறுமை உண்டாக்குறவன். அவன் தான் நம்ம வாழ்க்கையில இல்லாம உண்டாக்குறவன். அவன் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையில இடவேப்படக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்னன்னா, நாம் வியாதியோடு இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. நாம் வியாதியோடு படாத பாடுபடுறது அவருடைய சித்தம் அல்ல. கலிலேயா, தெக்கப்போலியாவிலும், எருசலேமிலும், யூதேயாவிலும், யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்களாம். தேவன் நம்ம மேல அவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார், இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஆனா மக்கள் என்ன பண்ண மாட்டேதோ, அந்த விடுதலைய, அந்த சுகமுள்ள வாழ்க்கைய ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படி வாழ்றாங்கன்னா, ஏதோ ஒரு ஏனாதானு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஆண்டவர் கர்த்தரை மட்டும் தான் நான் நம்புவேன், அவருடைய வல்லமை நான் நம்புவேன், நான் பெரிய கருத்தை பார்ப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே. அப்போ நல்ல கவனிங்க, அவருடைய கீர்த்தி சீரிய எங்கும் பிரசுத்தமாயிட்டான். அப்பொழுது பலவித வியாதிகள், வேதனைகள், ஜனங்க பல காரியத்துல அவதிப்பட்டு அடங்குறாங்க. ஆனா அது கிறிஸ்துவ வட்டாரத்துல ஒண்ணு சொல்லிடுறாங்க, அதெல்லாம் அந்த சிலுவங்க, சோத்திரங்க. அந்த வியாதியை சுமக்கணும், இந்த பாடுகள் எல்லாம் சுமக்கணும். சோத்திரம் அல்லேலூயா. இந்த வியாதியை நீங்கள் சகிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிறது சிலுவை, நீங்கள் சாகு வரை சுமந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு காலில் அடிபட்டோன்னு உடனே சொல்றாங்க, ஆண்டவர் உன்னை எதையோ செய்ய சொல்றாரு, ஆண்டவர் உன்னை அடிச்சிருக்கிறாரு, ஏதோ நீ தப்பு செய்யற, அதனால உன்னை அடிச்சிருக்கிறாரு, நீ ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. நல்லா பார்த்தோம்னா இங்க என்ன சொல்லிருக்கு, சீரியா அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் நோய்களையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்காமல், இந்த சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு என்ன பண்ணணும், சாவர வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு போகணும். கடைசி வரைக்கும் என்ன பண்ணணுமா, இந்த வியாதியில வாழ வேண்டும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த வியாதிகளே, இந்த கேன்சர் வியாதியிலே, இந்த முடக்கவாத வியாதியிலே, இந்த ஜுரத்திலே கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா சாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதத்துல இங்க என்னதான் சொல்லியிருக்கு, அவர்களை சொஸ்தமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, வியாதிஸ்தர் என்ன பண்ணாரு, பிசாசு பிடிச்சவர் என்ன செஞ்சாரு, பிணிகாளிகள் என்ன செஞ்சாரு, வியாதியில் உள்ளவர்கள் என்ன செஞ்சாரு, வேதனை அடைந்தவர்கள் என்ன செஞ்சாரு, திமிர்வாதக்காரர் என்ன செஞ்சாரு, அவர் சொஸ்தமாக்கினார். அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. வியாதியோடு வச்சிருக்கிறது கடவுள் கிடையாது. அப்புறம் எதுக்கு கடவுளே, அதுலதான் கஷ்டப்பட்டு கிடந்தா. இப்ப இயேசுதான் தெய்வம் வந்துட்டேன், கர்த்தர் தான் தெய்வம் நம்பிட்டேன். இப்ப நான் இதுலயும் வியாதியில கிடக்குறேன்னா எதுக்கு இந்த இயேசு, என்ன நடிப்பா, எதுக்கு இந்த வாழ்க்கை தேவையில்ல, தூக்கி போட்டு போங்க எல்லாரும், எல்லாம் கிழக்கு பக்கம் மண்ணவரை அடிச்சு போங்கயா, அப்படி போலாம போக நம்ம சொல்லுங்க. அப்போ வேதத்துல ஒண்ணு சொல்லுது,
மனிதர் ஒண்ணு சொல்றாங்க. வேதம் வந்து வியாதிகளை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சொஸ்தமாக்கினார் சொல்லுது. மனிதர்கள் சொல்லுது, பாரம்பரியம் சொல்லுது. என்ன சொல்றாங்க? இல்ல, இந்த வியாதியை கர்த்தர் அனுபவித்திருக்கிறார். ஜனங்க அந்த வியாதிக்கு என்ன பண்றாங்கன்னா வழியை திறந்து தர்றாங்க. இது தேவனுடைய விருப்பமானா இது 100% தேவனுடைய விருப்பம் அல்ல. ஒவ்வொருவரும் விடுதலை ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. இப்ப யாரை நம்புவோம்? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். கவனிச்சுக்கணும். அப்போ நம்ம செய்யறது என்னன்னா, முழுக்க முக்கியமான ஒரு காரியம் செய்யணும். தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்ப நான் வியாதியா இருக்கிறேன், நான் பலகீனமா இருக்கேன்னா, ஐயா ஆண்டவர் உங்களை அடிச்சுட்டாரு, இப்ப நீங்க வந்து என்னை தச்சு விட்டு போறீங்களாங்கிறதா? ஆண்டவர் என்னை அடிக்கல. ஆண்டவர் என்னை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? அடிக்கிறவர்ல. அதை நான் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். அனனியா சப்பீரால் ஆண்டவர் அடிச்சாரா அப்படின்றத தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு. யாரு? யோபு. ரைட், வெரி குட். எல்லாம் சொல்லுங்க, யோபு ஆண்டவர் அடிச்சாரா அடிக்கலையா? ஆனா முன்னாடி எல்லாம் நம்ம எப்படிதான் கேள்விப்பட்டு இருந்தோம்? யோபு ஆண்டவர் அடிச்சார். இருதயத்தை, அனனியா சப்பீரால் இருதயத்தை பிசாசு என்ன பண்ணா? முழுமையா நிரப்பணும். அதனாலதான் அங்க இறந்து போனாங்களே தவிர கர்த்தர் அங்க என்ன பண்ணல? அடிக்கவில்லை. சரிங்களா? அப்போ இங்கேயும் நம்ம பாக்குறோம், கர்த்தர் வந்து வியாதியா இருக்க, நீ பண்ண சேட்டைக்கு தான் அப்படி கிடக்கிறடா, நீ பண்ண பாவத்தை தான் இப்படி கிடக்கிறான்னு சொல்லல. எல்லாரும் என்ன பண்ணாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன்னா, அப்ப இவரா வியாதியை கொடுத்திருப்பாரு? வியாதி அவர் கொடுக்கல. பக்கத்துல சொல்லுங்க, வியாதியை அவர் கர்த்தர் கொடுக்கவில்லை. வியாதி வந்து சுகமாக்குறாருன்னா, கவனிங்க, வியாதி வந்து கர்த்தர் சுகமாக்குறாருன்னா, அப்ப வியாதியை கொடுத்தது யாரு? இயேசுவுக்கு எதிரானவன். சொல்லுங்க பார்க்கலாம். வியாதியை கொடுத்தது யாரு? இயேசுவுக்கு எதிரானவன். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? வந்து டக்கு சுகத்தை உண்டாக்குறாரு. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, என் எதிரி வந்து உனக்கு வியாதி வச்சுட்டானா, அதை நான் சரியாக்குறேன். ஒருவேளை கர்த்தருடைய எதிரி வந்து சுகத்தை வச்சிருந்தான்னு வச்சுக்கலாம், கர்த்தர் வந்து என்ன பண்ணிருக்கலாம்? வியாதி கொடுத்துருக்கான்னு நம்பலாம். ஆனா கர்த்தர் சுகமாக்கும் பொழுது அதுல இருந்து நல்லாவே தெரியுது, இந்த வியாதி எல்லாம் கொடுத்தது யாரு? சாத்தான். அதனாலதான் அதிகமா என்ன பண்றோம்னா, இந்த பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஆக்குறதுக்கு அதிகமா உட்கார்றோம். நிறைய ஜனங்க என்ன பண்றாங்க? வியாதியா இருக்கிறது தேவனுடைய சித்தம்ன்றாங்க. வியாதியா இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் சுகத்தோடு இருப்பதான் தேவனுடைய சித்தம். பேய் என்ன பண்ணிட்டான்னா, எல்லாரையும் என்ன பண்ணிட்டான்? எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டான். என்னது? வியாதியா இருக்கிறதாயா கடவுளுக்கு சித்தம். கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லி வசனத்திலிருந்து எடுத்து சொல்லி விட்டுருவான் பாருங்க. வசனத்தை கொஞ்சம் தவறா பார்த்தோம் அப்படின்னா மாட்டிப்போம், முடிஞ்சிருச்சு. அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் சுகத்தோடு வாழுவதுதான் தேவனுடைய விருப்பம், அது மட்டும் கிடையாது. இன்னும் அவருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? இதை நம்ம எல்லாருமே செய்யணும். தேவனுடைய சித்தம். லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வேலையாட்களோ கொஞ்சம்பா, வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓனைகளுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒன்றையும் வினவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்புறார். இவங்க எல்லாருமே போய் சுவிசேஷத்தினுடைய காரியத்தை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சிட்டு அவர்கள் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. எந்த இடத்துல கொடுக்குறாங்க? 9வது வசனத்தை வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. 17வது வசனம் வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தினோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள்.
அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விடுகிறதை கண்டேன். ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சர்வ வல்லவர் அவர். பேய துரத்தணும்னா, பேய் நம்மள பிடிச்சுன்னு என்ன பண்றது? ஏப்பா பேய் துரத்தணுமா? என்ன பிடிச்சு? ஒரு ஆள் சொல்றாரு, பேயா நான் வரலங்கன்ட்டு. எப்ப மேரேஜுக்கு முன்னாடி எங்க பக்கத்து சரணர் பிள்ளை ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சுன்னு வந்து அவங்க பையன் வந்து சொல்றான், நான் வாங்கின பேய் அம்மாவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க வாங்கினேன்னு. நான் ஒருத்தர் ஃபுல் உபவாசத்துல இருந்தாரு. அவர் போய் கூப்பிட்டேன், பிரதர் வாங்க பிரதர், கொஞ்சம் ஏன்னா அப்போ கொஞ்சம் மன பிரச்சனைல இருந்தேன். ஐயா பிசாசா? யாருக்கு என்னங்க பிரதர் பிசாசா? நான் வரல பிரதர். என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒருத்தர் போனோம். அங்க போன உடனே அந்த பேய் என்ன பண்ணிச்சு, டக்குன்னு போயிடுச்சு. சரியான ஒரு காரியம். அப்ப பாருங்களேன், நம்ம ஐயோ நம்மள ஏதாவது பண்ணிடுமோ, ஏதாவது போயிடுமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நிச்சயமாய் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பாருங்களேன், அந்த வேளையில இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவை வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவை, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. அதுதான் அவருடைய சித்தம். என்ன செய்யறது சித்தம்? வியாதியர்கள் ஒருத்தர் கூட இந்த பூமியில இருக்க கூடாது. பிசாசின் பிடியில ஒருத்தர் கூட இந்த பூமியில இருக்க கூடாது. எந்த மன உளைச்சலும் ஒருத்தர் கூட இந்த பூமியில இருக்கக்கூடாது. அதுதான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை தான் அந்த பூமியில அனுபவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்குதான் முக்கியமா என்ன பண்ணணும், இந்த பேயை துரத்தணும். பேயை துரத்தணும் என்ன தெரியுங்களா பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சில பேருக்கு இந்த ஜவமன் நேத்தி ஒருத்தவங்க வந்தாங்க, வெளியூர்ல இருந்து வந்தாங்க, இங்க லோக்கல் கிடையாது, ஜபத்து தான் வந்தாங்க. ஜபிக்கணுமான்னு ஒண்ணு இந்த பேய் போனுச்சு பாருங்க. பார்த்துவிட்டு ஜபிக்கணுமா, அவங்க என்ன மனசுல அவங்க ஜபிக்கணுன்றவரே அந்த இது இல்ல, ஐயோ நம்ம கத்திட்டோன்னு என்ன வருது அப்படி யோசிக்கிறாங்க போல இருக்கு. சரி, நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தா விட்டேன். மத்த இருக்கலாம் டக்கு டக்குன்னு போனிச்சு. ஒரு 4-5 பேர் நேற்று டக்கு டக்குன்னு விடுதலை ஆனிச்சு. விடுதலை சுகமாயி நேற்று போனாங்க. டக்கு டக்குன்னு பேய் போயிடுச்சு. ஆனா அவங்க எனக்கா அப்படின்னு கேட்டு 2 பேர் கேட்டாங்க. 2 பேருக்கும் பேய் போகல. 2 பேருமே விடுதலை அடையவே இல்லை. அப்ப கவனிச்சு கொள்ளுங்களேன், யாரும் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சுத்தம் அல்ல. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 70 பேரை 2 பேரா அனுப்புனாரு. அப்ப எத்தனை குரூப்? 35 குரூப். 35 குரூப்பும் போகுது. அங்க போய் இயேசுவின் நாமத்தை சொல்லுது. அங்க இருக்கிற பேய் ஓடுது, நோய் ஓடுது, வியாதி நீக்குது, சகல பேய்களும் நோய்களும் போகுது. தேவனுங்க சொன்ன வாக்குத்தத்தின்படி நீங்க என்ன பண்ணுங்க, இலவசமாய் பெற்றதை இலவசமா கொடுங்க, போங்கயா போய் விடுதலை ஆக்குங்க அப்படின்னு உடனே இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றது மட்டும் தான் ஆசைப்படுறாங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அதோட முடிச்சுட்டு வந்துறியா வேணாம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணக்கூடாது. பேய துரத்துறது இந்த வேலை நமக்குள்ள வேணாம். போனோமா 2 பாட்டு பாடினோமா, பாட்டு பாடினோமா, சோத்திரப்படி பாட்டு பாடினோமா, வசனத்தை ஏதாவது சொன்னோமா அப்படியே வந்துருன்றாங்க. இல்ல, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? வியாதிஸ்தரை சுகமாக்க வேண்டும், பிசாசின் பிடியில் இருப்பவர்களை விடுதலையாக்க வேண்டும். அது தேவனுடைய விருப்பம், சுத்தமா இருக்கிறது. நம்ம அத்தனை பேர் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, பேய போக்கணும், வியாதியை நீக்கணும். உங்க ஊர்ல ஒருத்தர் கூட வியாதியோடு இருக்க கூடாது. உங்க வீட்டுல ஒருத்தர் கூட பிரச்சனையோடு இருக்க கூடாது. உங்க ஊர்ல ஒருத்தர் கூட வியாதியில படுத்து கிடக்கூடாது. ஒரு ஜுரம் கூட உட்கார கூடாது. அடிச்சு தூக்கணும். ஹல்லேலூயா. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட. கிறிஸ்துவ வட்டாரத்துல பேய் இருக்க கூடாது, நோய் இருக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள பேய் இருக்க கூடாது, நோய் இருக்க கூடாது. அதே போல உங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கிற யாருக்குள்ளயும் பேய் இருக்க கூடாது, நோய் இருக்க கூடாது. வேதத்துல வாசிக்க முன்னாடி வசனத்தை வாசிச்சோம். சீரியர் தேசத்துல கூட அங்க பேய் ஓட்டப்பட்டிருக்கு. அப்ப சீரிய தேசத்துல யாரு யூத ஜனங்களா இருந்தாங்க, புற ஜாதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கும் சுகத்தை தர்றாரு. அப்ப தேவன் எல்லாருக்கும் பொதுவான தேவன். அல்லேலூயா. சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கு எங்க உள்ள செல்வர்க்கு வேண்டியதெல்லாம் தருபவர்க்கு சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. சாமிய நம்பு நம்பு, அது தானே தம்பு தம்பு, என்னையா வம்பு தம்பு எல்லாருக்கும் வந்ததுங்கு. சாமிய நம்பு நம்பு, அது தானே தம்பு தம்பு, என்னையா வம்பு தம்பு எல்லாருக்கும். அப்ப கவனிச்சு, இயேசு என்றைக்குமே எப்படி
கிடையாது. ஏன் கிடையாது தெரியுங்களா? இது மதம் கிடையாது. மதம் யாருக்கு பிடிக்கும்? யானைக்கு பிடிக்கும். நம்ம திருச்சபை மதம் சம்பந்தமானது திருச்சபை இல்லை. நம்ம திருச்சபைன்றது வியாதி சுகமாக்குற திருச்சபை. என்ன வியாதியா இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்ட் பிரச்சனைல நிறைய பேர் சுகமா இருக்கிறாங்க. அது எனக்கு மெயின்ல இருக்கிறது என்னன்னா, இந்த கலா அடிக்க எனக்கு கலாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராயன்படுத்துறேன். அதுல சரியான அந்த ஹார்ட் பிரச்சனை அது வந்து அதெல்லாம் பிசாசுடைய கிரியை தான் பாருங்க. இந்த கலா நல்லா இருக்கான்னு ஒரு ஆளு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போவோம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த வாரத்துல ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு ஏன் ஜெபத்துக்கு வந்து வர முடியாது, நான் நாளைக்கு வரட்டுமா, நான் நாளைக்கு தான் வருவேன், இன்னைக்கு வருவேன். சரி ஒரு நாள் வந்தாங்க, சரி வாங்க. வந்தோடனே ஜெபம் பண்ணா உள்ள பேய் இருக்கு பாருங்க. அமாவாசைக்கு போய் மந்திரம் வச்சுட்டு வந்துருவாங்களாம். அமாவாசைக்கு கண்டினியூஸா போய் மந்திரம் வைப்பாங்களாம். அவர் மந்திரம் வச்ச உடனே இதென்ன ஒண்ணு உங்க வீட்டுல விளைக்கினமா ஆயிடுவாங்க. பாருங்க, அப்போ அந்த மாதிரியான மந்திரத்தை வச்சு அவங்க வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு சீரழிக்கிறதுக்கு பிசாசு திட்டம் போடும் பொழுது, நானு ஜபத்து வரவன்னு பார்த்தா வரவே மாட்டாங்க. பார்த்து வெளியில உட்காந்துட்டு அப்படியே இருப்பாங்க. பக்கத்து கொஞ்சம் தூரம் தான், நீ எங்க வேணாலும் உட்காந்து நமக்கு என்ன பண்ண முடியும். ஆனா நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, இந்த வியாதியிலே வாழதான் விரும்புறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, எல்லா புற ஜாதிகளையும் என்ன பண்றாரு, சுகமாக்க விரும்புறாருன்னா, எவ்வளவு நல்ல தெய்வம் தேமா, நம்முடைய தெய்வத்தை போல நல்ல தெய்வம் இந்த பூமியில எதுவுமே இருக்க முடியாது. கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவர். அந்த வசனத்தை வாசிங்க, முன்னாடி சொன்ன முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்திய புத்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். அழகான வசனம் பாருங்க. எடுத்தீங்களா? 4:23 டக்குன்னு பிடிங்க ஐயா. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகள் வேதனைகள் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்களை சுகமாக்கினார்கள். யாரு? சீரியா தேசத்துல அட்டி ரகல விடுது. அப்ப கவனிங்க, சீரியர் எங்கும் கணேசரத்து அங்க போறாரு, சம்பந்தமே இல்லாத தேசம், அங்க அற்புதம் செய்யறாரு. அப்ப எங்க பார்த்தாலும் விடுதலை. பாருங்க, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் எல்லா தனிப்பட்ட மதம் கிடையாது. கிறிஸ்துவம் நிறைய சபையில மதம் மாதிரி வச்சிருக்காங்க, அவங்க இதான் பண்ணிட்டு போன, அதை பத்தி நமக்கு சொல்றது. நம்முடைய திருச்சபை மதம் சம்பந்தமானது கிடையாது. எல்லாரும் சுகமாக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் பரிபூர்ண விடுதலை அடைய வேண்டும். இப்ப தலையில கை வச்சுதான் ஜெபம் பண்ணி பேய துரத்திட்டு இருக்கிறோம். வரப்போற நாட்கள்ல இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேயில நட்டிங்க அலறி ஓட போகுது. ஆமென். பெரிய காரியங்கள் நடக்க போகுது. தேவனுடைய வல்லமை பலமாய் கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருந்தேன். அன்பை இன்னும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. கவனி, அப்போ தேவன் வந்து ஒரு மக்கள் ஒரு கூட்டத்துக்கு மட்டும் இல்ல. முன்னாடி நான் நினைச்சேன், பல வாட்டி சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம சபைக்கு மட்டும்தான் ஜெபிக்கணும், மத்த அளவுக்கு யாருக்கு ஜெபிக்க உண்மையா ஜெபிக்கவே இல்லை. மத்த சபையில வந்து வியாதியா இருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், ஜெபம் பண்ணுங்க, உங்க பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கழட்டிப்பேன். நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட் தான். ஏன்னா அவங்க நம்ம சொல் பேச்சு கேட்க போறது கிடையாது. நம்ம சொல்ற உபதேசத்தையும் அவங்க கேட்க போறது கிடையாது. என்ன நம்ம உபதேசிக்கிறோன்னு தெரியாது. நிறைய பேருக்கு இங்க என்ன உபதேசிக்கிறேன்னு தெரியல. இங்க என்ன சொல்லி பல வருஷமா ரொம்ப காலமா வந்திருக்கிறாங்க. நம்ம இங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், எதுக்கு நேரம் நடத்துறோம்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. அப்ப கவனிச்சுக்கொள்ள, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு மட்டும்தான், இந்த சபைக்கு வரவங்க மட்டும் தான் நம்ம ஜெபிக்கணும், மத்தவங்களுக்கு ஜெபிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரக்குள்ளதான், என்னடா நம்ம இவ்வளவு பேர் வியாதியில கிடக்குறானோ, எவனோ சம்பாதிக்கிறான், வியாதி வச்சு இங்க பெரிய பிசினஸ் நடக்குது தெரியுங்களா? சரக்கு கடை பக்கத்திலே ஹாஸ்பிட்டல், அங்க குடிச்சிட்டு இங்க போய் படுத்துக்கணும், அதுக்கு பக்கத்துல கல்ற இருக்கு, அதை முடிச்சிட்டு அடுத்து அங்க அந்த டிபார்ட்மெண்ட் போகணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போகணும். யோசிச்சு பாருங்க, இதுதான் இந்த பூமியில நடக்குது. பிசினஸ் அவன் என்ன பண்றான், பயங்கரமா செய்யறான். அப்போ அந்த கெமிக்கல் என்னன்னு எந்த அளவு கலக்கணுமோ அந்த அளவு கலந்து இந்த மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட வியாதியை உண்டாக்கலாம், என்னென்ன வியாதி உண்டா அவன் பார்த்தான். இது வந்து மதம் சம்பந்தமா அல்ல. கர்த்தர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் விடுதலை அடைந்து இந்த பூமியில என்ன பண்ணணும், ஆசீர்வாதமாய் வாழணும். அதுதான் தேவனுடைய சித்தம். என்ன ஆசீர்வாதம் இதெல்லாம் தவறான உபதேசம்.
அப்படிங்காதீங்க. சோத்துக்கு வழி இல்லாதவங்களுக்கு தான் பணத்தை குறிச்சு தெரியும். சோத்துக்கு வழி இல்லாதவங்களுக்கு தான் ஆசீர்வாதத்துக்கு கூடியதான அருமை தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. பணம் பேய் தான் நமக்கு பிடிக்கூடாது. ஆனா காசு நமக்கு கட்டாயமே தேவை. யாராவது வேலைக்கு போயிட்டு காசு பேய் பிடிக்க கூடாதுன்ட்டு சம்பளம் வாங்காம வரீங்களா, இல்ல வேலைக்கு போகாம தான் இருப்பீங்களா? எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நல்லா கடினமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு. கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ நாம் தேவனுடைய சித்தம் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டாதான் இந்த பூமியில நல்லபடியாய் வாழ வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம தங்கச்சி, அந்த தங்கச்சி சொல்லுங்க, தங்கச்சி, தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லா வாழ முடியும். தேவனுடைய சித்தம் என்பது என்ன கேளுங்க. தேவனுடைய சித்தம் என்னன்னு கேளுங்க, என்னன்னு சொல்றான்னு பாக்கும். என்ன சித்தம்? அவர் சித்தம் என்னது? அவருடைய சித்தம் என்ன? வரியா திருப்பி ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுது. சரி, இப்ப திருப்பி கேப்ப சொல்லனா அப்புறம் வந்து டிங்கிரி டிங்கிரி டியால வந்துரும். இப்போ சரிங்களா? அவர் நம்ம தெரியாது நமக்கு. சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் என்ன? திருப்பி கேட்கிறேன், தேவ சித்தம் என்ன? எப்படி இருக்கணும்? கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. பாட கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, வராது. ஹாப்பியாக பாடு, வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா நம்ம கத்தர துதிப்போமா நம் தேவன, பாடுவோமா கத்தர. வாய திறந்து பாடு, வாய்வழி வராது. வாய திறந்து பாடு, வாய்வழி வராது. துதிச்சு துதிச்சு பாடு, சிரிச்சு துதிச்சு பாடு. பள்ளி வழி துதிப்போமா தேவன, பாடுவோமா கத்தர. அது பிடிச்சிட்டு ரைட்டு. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இந்த லூக்கா புத்தகத்துல 10வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எல்லாரும் 2 பேரா அனுப்புறாரு. ஏன் தெரியுங்களா? வியாதி இருக்கக்கூடாது, தேசத்துல வியாதி இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல வியாதி இருக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துல குழப்பம் இருக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணீர் இருக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துல பண தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. நம்ம நல்லபடியா வாழணும். ஒரு கோடீஸ்வரன் புள்ள வந்து ஏக்கா ஒரு ரூபா காசு விடாக்கா அப்படின்னா அவங்க அப்பா பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? என்னடா என் மோனே என்ன விவரம் இல்லாம இருக்கிறேன்னா கட்டி பிடிச்சு என்ன பண்ணுவாரு? நான்ப்பா இந்த மாதிரி கேட்டேன் கேப்பாரா கேட்க மாட்டாருங்களா? ரோலக்ஸ் கார் இருக்கு, இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அவங்க புள்ள வந்து ஏக்கா ஒரு ரூபா காசு கூட அப்படி பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்ல படுக்க நினைப்பாங்களா? ஒண்ணு இல்லாத பிள்ளை எப்படி இருக்கு, கெத்தா இருக்குது. அப்போ அப்பனுக்கு எவ்வளவு ஆயிடும், வயிற்றெரிச்சல் ஆயிடும். சரிங்களா? அப்ப அது போலதான் பரலோக அரசியல் பிள்ளையா இருக்கிறோம். நம்ம போய் வியாதியிலும் கஷ்டத்திலும் இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என் மவனே நான் என்ன வச்சிருக்கேன்னு தெரியாம வாழ்ந்துருக்கேடா என் செல்லம், என் கண்ணு. நிறைய பேர் கத்தரை குறிச்சே தெரியல. இவ்வளவு ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, கத்தரை குறிச்சே இன்னும் தெரியும் நம்ம ஆளுகளுக்கு. அல்லேலூயா. சும்மா பாட்டை பாடிட்டு போதுவா. அதனால நல்ல மாற்றம். இங்க பாருங்களேன், 70 பேரை அழைத்து எல்லாருக்கும் என்ன பண்றாராம்? அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு, அந்த ஆளுமை தன்மையை கொடுக்கிறாரு. அந்த அதிகாரத்தை ஆளுமை தன்மையை கொடுத்து அவங்களை அனுப்பும் பொழுது அவங்க எல்லாருமே போய் என்ன பண்றாங்க? நல்ல ரிசல்ட்டை கொண்டு வராங்க. அவங்க இந்த 70 பேர் வந்து ஒரு சந்தோஷத்தோட திரும்பி வந்தாங்களாம். ஏன்? இது வரைக்கும் பேய நான் ஓட்டுனது இல்ல, இது வரைக்கும் வியாதி நான் வினிக்கிறது இல்ல, ஆனா நான் உங்க நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே பேய் ஓடுது, நோய் தீருது அப்படின்றார். அந்த 37 குரூப்பும் 35 குரூப்பும் சொல்லுது. அதான் நேத்து ஊழியத்துக்கு நம்ம ஆளோ போயிருக்கோம். ஒரு வீட்டுல ஏசுகிற சொன்னா அது எங்க அங்க என்ன இருக்கு, பேய் ஆடி இருக்கு. இப்பதான் பஸ் டைம் ஆடி இருக்கு. அந்த மாதிரி பஸ் டைம் இந்த சபைக்கு வந்தாலே பேய் ஆற்ற கிஃப்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இருப்பா இத இந்த சபைக்கு நீங்க வந்தாலே நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பேய் ஆட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உண்மையாவே அது நடக்கும், அது நிச்சயமாய் நடக்கும். இந்த பேய் தான் வியாதியை தர்றது, இந்த பேய் தான் ஆபத்தை உண்டாக்குறது, இந்த பேய் தான் நம்ம வாழ்க்கையை குட்டிச்சோரா மாத்துறது, நம்ம சிந்தனை குலைப்புறது, நம்ம சமாதானத்தை கெடுக்கிறது. இதை ஜனங்க புரிஞ்சுக்காம தான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க என்ன பார்த்தா வியாதியிலே கிடப்பாங்க, சிக்கா கிடப்பாங்க. இப்ப பார்த்தாலும் தினமும் ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க. ஒரு பேராசிட்டமால் கொடுங்க, என்னங்க எவ்வளவு நாளா பேராசிட்டமால் போறது, ரொம்ப போடக்கூடாதுங்க.
அதெல்லாம் மென்னு சாப்பிடுறாங்க. பக்கத்துல பாருங்க, மென்னு சாப்பிடுறாளா? நீங்க பேராசிட்டமால் தூக்கி எரிஞ்சிடணும். தூக்கி எறிஞ்சிட்டு நான் என்ன பண்றதுன்றீங்களா? சுகமாக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்துல பெரிய மாற்றத்தை பார்க்கணும். ஒரு நாள் நம்ம எங்க உட்காந்துருக்காங்க, அவங்க ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. பிபி பாருங்க, பிபி எகிரி ஆளு ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்காங்க. நைட்டு டேப்லெட் போட்டு ஊசி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. சரியாகல, அன்டைம் ஆயிடுச்சு. சரி நீங்க போங்கம்மா, நாளைக்கு செக் பண்ணிட்டு நான் பாக்குறேன், நோட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு செக் பண்ணலான்னு சொன்னா மக்கிய போயிருக்காங்க. மக்கிய நாளும் பிபி ஹைல இருந்திருக்கு. எதுவும் பண்ணி குறையவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க நோட்டு நாளைக்கு வாங்க, நோட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அங்க வடமட்ட ரோட்ல பாருங்க, அவங்கள அழைச்சு வந்தாங்க. வாங்கன்னு அழைச்சு வந்து ஜெபம் பண்ணி அந்த பேயை துரத்தி விட்டு சுகமாயிட்டாங்க. மக்கிய நாள் போய் அவங்க செக் பண்ணும் பொழுது அந்த பிபி நார்மலுக்கு வந்து விட்டது. நீங்கள் மாத்திரையும் போட வேணாம், உங்களுக்கு நோட்டும் வேணாம், நீங்க சுகத்தோட இருக்கிறீங்க சொன்னாங்க. அல்லேலூயா. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே, தேவனே பாடுவோமா கர்த்தரே. கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ தேவன் விரும்புகிறது வேற, ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்குது வேற. 70 பேர் அனுப்பி எதுக்கு 70 பேரை நியமிச்சு அனுப்பினாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் அவரால் இருந்து எதுவும் செய்ய முடியாது. மனு அவதாரம் எடுத்துட்டா ஒரு இடத்துல தான் நிக்கிறான், எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அது இயேசு மனு அவதாரம் சுகமாக்குறது, விடுதலை, ஜெபிக்கிறதோ முடியும். அதனாலதான் நம்ம சர்ச்சை பொறுத்தவரை எல்லாருமே என்ன பண்ணணும்? புறப்பட்டு போய் பிசாசின் பிடியில இருக்கணும், விடுதலை ஆக்கணும். அதுக்குதான் இந்த பயிற்சி அதிகமா கொடுக்கறது. இந்த பைபிள் ஸ்டடிலாம் அதுக்குதான் வைக்கிறோம். பைபிள் ஸ்டடி எதுக்கு வைக்கிறோம்? விடுதலை ஜபத்தை எதுக்கு தினமும் பண்றோம்? விடுதலை ஜபம் திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வீட்டுல இருக்கு, சரிங்களா? வெள்ளி சனி இங்க இருக்கு. எதுக்கு இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்க கற்றுக்கொள்ளணும், நீங்க இதுல வளர்ந்து இன்னும் பிசாசின் பிடியில் இருக்கிறவங்கள விடுதலை ஆக்கணும். நிறைய பேர் பிசாசின் பிடியில இருக்கிறாங்க. சில பேர்லாம் பார்க்க ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் அசுத்தா இப்படி அந்த எனக்கு எல்லாமே தெரியும், எங்க தாத்தா கிறிஸ்தவங்க, நாங்களாம் பரம்பரையா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். ஒரு ஆளு ரொம்ப தெரிஞ்சுச்சு. ஒரு நாள் போட்டா பேய் நிக்குது, பேய் டான்ஸ் போட்டுச்சு. டப்பு டப்பு டப்புன்னு பேய் போனோம்னா ஆளு தெளிவாயி வாழாட்டினா நீதான் துக்கப்பட்டு போவ. இவங்க எப்படிப்பட்ட சிந்தனை இருக்காங்க? நமக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறாங்க. ஆனா பேய்க்குள்ளதான் நிறைய பேர் வாழ்றாங்க. இன்னைக்கு நிறைய ஜனங்க அசுத்தம் பிடியில தான் வாழ்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்னடா அது இப்படி இருந்துகிட்டு ஏன் அந்த மாதிரி பெருமையா பேசுறீங்க, என்ன காரணம் அப்படின்னா நமக்கு புரிய மாட்டுது. எப்ப கோடி கும்பிட்டு உங்க பக்கமே திரும்ப மாட்டேங்க சாமி. தெரியாத ஆளு கூட சொல்லிடலாம் போடுங்க, தெரிஞ்ச ஆளுக்கு நம்ம சொல்லி அவங்க நல்வழி கொண்டு வரது அவ்வளவு படாத பாடா இருக்கு. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, யாரும் வியாதியில் பிசாசின் பிடியில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்ம நல்லா இருக்கும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம நல்லபடியா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப 35 பேரை குரூப்பா, அந்த 35 குரூப் அனுப்புறாரு. அந்த 35 பேரும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வந்த உடனே இங்க பயங்கரமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, மின்னலை போல பிசாசு என்ன பண்ணானா? கீழே சாத்தான் மின்னலை போல கீழே விழுந்தான். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, பேய்களை துரத்தும் போது வானமண்டலத்தில் இருக்கிற அந்த பொல்லாதாவி ராஜ்யமே உடைக்கப்படுது. அந்தகார லோகாதிபதி ராஜ்யம் அந்த மாதிரி உடைக்கப்பட்டாதான் என்ன நடக்கும்னா, இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையை ஜனங்கள் அனுபவிக்க முடியும். நம்ம பார்க்கும்பொழுது மத்திய புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை விசேஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்ததை எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? பிரசங்கம் பண்ணுங்க, போதிங்கய்யா அப்படின்ட்டு. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லாரும் விடுதலையோடு வாழணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சுகத்தோடு வாழணும், எல்லாம் விடுதலையோடு வாழணும். ஒரு 3 பேர்ட்டு சொல்லுங்க. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாய்குதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பாய்ந்து செல்லுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். நீங்க இந்த பாட்டு பாடும்போது உங்க சரீரத்துல சுகம் பலன் அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. தேவன் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பூரண சுகத்தை விரும்புகிறவர். பூரண சுகத்தை அவர் விரும்புகிறவர். பூரண பலத்தோடு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 9வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு புத்தகம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தை.
32வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையானவன் பேசினான். அப்ப கவனிங்க, இதுல நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊமையா அதெல்லாம் வந்து மெடிசன் மூலியமா தான் எல்லாம் சரி பண்ணும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த டாக்டர் பார்த்து அந்த டாக்டர் பார்த்து நம்மகிட்ட ஒரு ஸ்டாஃப்னஸ் ஒருத்தன் வந்தாங்க. ஒரு நாள் அவங்க பாக்குற இடத்துல ஏதோ ஒரு வியாதி உள்ளவங்களுக்கு இவங்க ஜெபிக்கணும்லாம் சொல்ல, சிஸ்டர் நம்ம வந்து அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த இது பண்ணி லோடு பண்ணி அது பண்ணி இது பண்ணி போனாதானே சார் ரெக்கவரி ஆகும். நான் பார்த்தேன், ஆஹா, உனக்கு இயேசுவின் நாமம் அதிகாரத்தினுடைய மகிமை உனக்கு கொடுக்கப்பட்டும், நீ இயேசுவின் நாமத்தை இன்ஜெக்ஷன் போட்டு அந்த டேப்லெட்டை போட்டு இதை போட்டு அதை போட்டா ரெக்கவரி ஆயிடுவாங்க. அதனால வர முடியாது, ஏத்துக்கிற மனம் இல்லை. ஒரு நாள் ஒரு ஸ்டாஃப்னஸ் நம்ம சர்ச்சை வந்தாங்க. அவங்க சொல்லக்கொள்ள, பிசாசா, நாங்கெல்லாம் வந்து ஆதியிலிருந்து கிறிஸ்தவங்க, நீங்கெல்லாம் பாதியிலிருந்து வந்தவங்க, என்னடா பண்றது? ஏமா தங்காச்சோல நீதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இல்ல நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுதுமா, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, நீங்கெல்லாம் இப்ப வந்தவங்க. அப்படியா? வா, சரி, நீ நாளைக்கு வா, பாத்துக்கலாம். நாளைக்கு வா, இப்ப வந்து முத நாள் ஜெபம் பண்றேன். பிசாசா, யாரே கேட்கிறாய் வரி வட்டி கிஸ்டி. அப்புறமேலுக்கு அந்த பேயை ஓட்டினோன்னா அவங்களுக்குள்ள ரிலீஃப் ஆயிட்டு பாருங்க. ரிலீஃப் ஆனவொன்னு அன்னைக்குதான் அப்புறம் நம்புனாங்களே. அப்ப அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணல, நம்பல. என்ன காரணம்னா, ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவனை குறித்ததான சரியான அறிவு இல்லை. ஆனா தேவனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஊமையா இருக்கிறான், அவனை இங்கதான் அழைச்சிட்டு போனோம், ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க இயேசு என்ன தெரியுங்களா செய்யறாரு? ஊமையும் செவிடுமான அந்த ஆவியை துரத்தி விட்டு அவனை சுகமாக்குறாரு. இதுதான் ஏன் கத்துற. பக்கத்துல சொல்லுங்க, ஊமையா? எந்த டாக்டரை போய் பார்க்கலாம்? கண்ணா? என்ன ஊர்ல போய் பார்க்கணும்? கோயம்புத்தூர் என்ன ஊர்ல? மதுரையில? பாண்டிச்சேரி என்ன ஆஸ்பத்திரி? அரவிந்த். அப்புறம் இன்னொரு மதுரையில எங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அரவிந்த் மதுரையில. அந்த டாக்டர் போய் என்ன பண்ணுவோம்? வாசன் ஐக்க எங்க காரைக்கால இருக்கு, வாங்க, நீங்க வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த பாப்ப? என்னத்த போய் என் காசை பாப்ப? ரைட்டு, உள்ள வந்துடுறோம், எங்களை உயிரோட முடிவா முதல்ல. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் இதுல இயேசு கிறிஸ்து பூரண சுகத்தை தருகிறவரா இருக்கிறார், பூரண பரிபூர்ண விடுதலை தருகிறவரா இருக்கிறார், நன்மையை தருகிறவரா இருக்கிறார். அதான் இந்த கழுத்து தேஞ்சிட்டுன்னாங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த கழுத்து தேய்மானம் எல்லாம் காலி, பரிபூர்ண சுகமாயிட்டான். என்னைக்கு நடந்துச்சு? போன வாரத்துல நடந்துச்சு. போன வாரம் எங்க வீட்டுல ஜெபம் பண்ண நடந்துச்சு. அது போல இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை பாருங்க, அவங்க உடம்புக்குள்ள அவங்க கல்யாணம் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே விட்டான் மந்திரத்தை. அத்தனை வருஷமா இவங்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. இவங்களை வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு பாத்துருக்காங்க. பொண்ணு தெரியல போல இருக்கு. உடனே வேட்டு வச்சுட்டா, ஒருத்தவ மந்திரத்தை வச்சுட்டா. சொந்தக்காரி மந்திரத்தை வச்சுட்டு அவங்களுக்கு இன்ன வரைக்கும் பல வருஷங்களா அவங்களுக்கு பிரச்சனை. சொல்லுது, நான் தான் அந்த கருவை உள்ள இருக்க விடாம நான் கலைச்சு விடுறேன் அப்படிங்குது. அப்புறம் அந்த பேயை வரட்டி விட்டோம். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கணும், அந்த டாக்டர்கிட்ட காமிக்கணும், இந்த டாக்டர் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, பெரிய பெரிய வியாதி, இது வந்து இந்த வியாதி அந்த வியாதி. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் பூர்ண சுகத்தையும் பலனையும் தருகிறவரா இருக்கிறார், தம்முடைய மகிமை வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். அதனால நல்ல கர்த்தரை நம்ப வேண்டியது அவசியம். இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போகையில் கொண்டு வந்தார்கள். ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு காலம் காணவில்லை என்றார்கள். அதுதான் சில பேருக்கு பிசாசு துரத்தணும்னா அவனுக்கு பிசாசு பிடிச்சிருது. உடனே பிசாசுன்னு என்ன பிசாசு துரத்துற? பிசாசுன்னு துரத்த கூடாது. பிசாசு துரத்தாம என்ன பண்ணு, மத்த ஏதாவது பண்ணு. ஏன் உனக்கு இவ்வளவு வலிக்குது? ஏன்னா நான் அவரோட பார்ட்னரா இருக்கிறேன், எப்படி நான் விட முடியும்? நிறைய பேருக்கு எரிச்சல் ஆகுது பிசாசு துரத்தணும்னா. என்ன இந்த சபையில பிசாசு துரத்துறானோ நம்ம பார்க்கும் பொழுது ஊமையா இருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு போன உடனே அவன் என்ன பண்றான்? அங்க பேசுறான், அங்க அற்புதம் நடக்குது. நம்ம சபையில் நடந்த எனக்கு சில அற்புதம் இன்னும் மறக்க முடியாம இருக்கு. ஆனா அந்த அற்புதம் என்ன, அது கண்டினியூ ஆகாம இருக்காதான், எலும்பு முறிவு. அதுதான் சரியான அற்புதம். என்னால சில அற்புதத்துல என்னால நினைச்சு பார்க்க முடியல. எலும்பு உடைஞ்சிருக்கு,
எக்ஸ்ரேல உடைஞ்சிருக்கு, அவங்களால நடக்க முடியல, அவங்களை தூக்கிட்டு தான் பாத்ரூம் கொண்டு போறாங்க, பயப்படுறாங்க, அலறாங்க. பாருங்க 1 2 3 4 மூணாவது நாள் அவங்க நடந்துட்டாங்க. ஹல்லேலூயா. டிங்கிரி டிங்கிரி டியாலோ டமக்கடப்பா போட டிங்கிரி டிங்கிரி டியாலோ டமக்கடப்பா டியாலோ போட டிங்கிரி ஏய் டிங்கிரி 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 டியாலோ டமக்கடப்பா. அந்த டாக்டருக்கு, நீலகிருஷ்ணன் டாக்டருக்கு மண்டை குழம்பிட்டு, ஏன்னா எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாரு, எக்ஸ்ரே பார்க்கல உடைஞ்சிருக்கு, ஆனா நடக்கிறாங்க. பாருங்க அந்த அந்த அசுத்தம் தாக்கம். நம்ம நினைப்போம் ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு உடைஞ்சவங்களுக்கு என்ன நினைப்போம், டாக்டர் காமிக்க நினைப்போம், காமிங்க ஒன்னும் தப்பு கிடையாது, சரிங்களா, ஒன்னும் தப்பு கிடையாது, டாக்டர் காமிக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, ஜெபம். முதல்ல ஜெபம் தான், அடுத்ததான் ட்ரீட்மெண்ட், சரிங்களா. என்னம்மா எலும்பு உடைஞ்சிருக்கு, நீ நடக்கிற அப்படின்னாரு. உண்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடைஞ்சிருக்கு, 6 மாசம் பெட் ரெஸ்ட் தான் சுகமாகும், சரியா கூடும். அதுக்கு முன்னாடியே பாருங்களேன், 2வது நாள் 3ஆவது நாள் ஜெபம் பண்ணவங்கள 3ஆவது நாள் ஜெபம் பண்ணி நடக்க விட்டாச்சு. நடக்க விட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நடக்கவில்லை, இப்படித்தான் நடந்தாங்க, அடி மேல அடிமச்சு. அப்புறமேலுக்கு சர்ச்சைக்கு கொண்டு வந்து, சரி சர்ச்சை வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணவங்கள அதுக்கப்புறம் தான் சுகமாயிட்டாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு போன் அடிக்கிறேன்னே, உன் வீட்டுக்காரெல்லாம் போன் அடிக்க கூடாது, நீ எப்படி வந்த, நடக்க முடியாதான் வந்த, நல்லா நடக்கல, இப்ப நல்லா நடக்கல, இங்க இருந்து நீ நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நடந்துதான் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஹல்லேலூயா. போட்டு டிங்கிரி டிங்கிரி டியாலோ டமக்கடா பாண்டியாலோ போடு டக் 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 டிங்கிரி டிங்கிரி டியாலோ டமக்கடா பாண்டியாலோ சாமி. சரி, கர்த்தர் நல்ல, ஏன்னா எதுக்கு சொல்ல வர்றோம், நம்மளை சுகத்தோடு வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்ம எப்படிதான் வாழ்றோம், நமக்கு நம்ம வியாதியோடு வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வியாதி இருப்பது தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம். நம்மளை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு எல்லாரும் அல்லேலூயா. வியாதிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். எனக்கு வியாதி தந்திருக்கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதி தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மனைவியை எடுத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர் நினைச்சிருவாரு, அப்பா நமக்கு விடுதலை கிடைச்சிடாது சாமி, அப்படி அதுக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே நாம் தேவன் வியாதியோடு நம்மை வாழ வைக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மள துக்கத்தோடு வாழ வைக்கிற தேவன் அல்ல. அவர் வியாதிகளை சுகமாக்கி, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஊமை என்ன பண்றான், பேச ஆரம்பிச்சுட்டான். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனோடு பிசாசுகளை துரத்துகிறான். ஷப 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 ஷப. என்னடா ஷப ஷபங்கிற வசனம் பேசுறான், சொல்றான் பிசாசுகளின் தலைவன்றான். அப்ப இவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. அதனாலதான் நிறைய பேருக்கு நான் ஒரு டைம், நான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா சத்தம் நடத்துறோம். முன்னாடி பாத்தீங்கன்னா நான் மைக்க பிடிச்சி நடத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். முன்னாடி இந்த கொட்டா இருந்த கொள்ள மைக்க நான் 1/2 மணி நேரம் பிள்ளைங்க எடுப்பாங்க. அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப நேரம்லாம் விட மாட்டேன் அந்த பிள்ளைங்களை. 1/2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் மைக்க பிடிச்சா கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரத்துக்கு மேல எடுப்பேன். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு நேரம் வரும். ஆரம்பிச்சேன்னா ஆரம்பத்துல ஒரு பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் அந்நிய பாஷை தான் போயிட்டே இருக்கும். அந்த பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன். அடுத்து இடையில ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் அந்நிய பாஷை பயங்கரமா அங்க இது வரைக்கும் கேட்கும். உங்க ஊர் என்ன ஊருங்க, பண்டார புத்தக்கூடிய, அது அங்க வரைக்கும் கேட்கும். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இங்க வந்திருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, சரியான விடுதலை, சரியான மாற்றம், சரியான பலன், சரியான விடுதலைக்குள்ள தேவன் போகணும், வாழணும்னு விரும்புகிறாரு. அப்போ இங்க நம்ம இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, இங்க வியாதியா இருந்த அந்த மனுஷன் இங்க பரிபூர்ணமான சுகத்தை அடையறான். இந்த பரிசேயனுக்கு அவனுக்கு அப்படியே தாங்க முடியல. ஏன்னா பிசாசுடைய பெரிய செட்டப் யாருன்னா பரிசேயன், சதுசேயன், வேத பாரகன். இவன் அத்தனை பேரும் யாருடைய செட்டப், பிசாசுடைய செட்டப். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது இவன் தான் குறுக்க நிக்கிறான். நல்லா பாடுங்க அப்படின்னா, ஏன் நல்லா பாடணுமா என்ன, நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும் ஆராதிக்கணுமா என்ன, கர்த்தரை ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கக்கூடாது. இப்படி பல காரியத்தை என்ன பண்ணிட்டு இருந்தான், இவன் தான் பண்ணிட்டு இருந்தான். அப்போ நான் சுகத்தோடு வாழ்றது, நான் பலனோடு வாழுவதுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமுமா இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்ம வசனத்தை யோவான் புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தம் என்ன, மத்திய 28 வாசிங்க. 28வது அதிகாரம் 18வது வசனம் 20வது வசனம் வரைக்கும். மத்திய புத்தகம் 18வது அதிகாரம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க.
சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப கவனிங்க, தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தத்தை ஒரே ஒருத்தர் தான் செஞ்சார். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் இருக்கிற நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எல்லாரும் பிதாவுடைய சித்தத்தை செஞ்சாங்கன்னா, உண்மையாவே எல்லா தீர்க்கதரிசியும் பிதாவுடைய சித்தத்தை செய்யல. யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க, ஒட்டே போயிட்டாரு, அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு, பிதாவுடைய சித்தத்தை செய்யல. ஆனா இயேசு கிறிஸ்து, எலியாவை பாருங்க, எலியா எல்லா தேவ சித்தத்தை செஞ்சாரா? எலிசா எல்லாமே தேவ சித்தத்தை செஞ்சாரா? கவனிங்க, ஆபிரகாம் எல்லா காரியத்திலும் தேவ சித்தத்தை செஞ்சாரா? உங்களால செஞ்சாருன்னு சொல்ல முடியுமா? எரேமியா தேவ சித்தத்தை செஞ்சாரா? எத்தனை வாட்டி முறுமுறுத்தாரு தெரியுங்களா? கோபப்பட்டாரு தெரியுங்களா கர்த்தர் மேல? ஏன்டவரை எனக்கு இதை கொடுத்தீங்கன்னு, என்னை எடுத்துங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னார் தெரியுங்களா? இப்படி ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் இருந்த ஊழியர்கள் ஒருத்தர் என்ன பண்ண முடியல, தேவனுடைய சித்தத்தை செய்யல. ஆனா பூரணமான சித்தத்தை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் செஞ்சாரு. நீங்க சொல்லலாம், மோசே செய்யல, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு. அவரும் என்ன பண்ணல, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தவறினாரு. தாவீது செஞ்சாரா? தாவீது என்ன பண்ணாரு? தவறினாரு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற அந்த மகிமையும் அந்த மேன்மையும் எப்படிப்பட்ட மேன்மை வச்சிருக்காரு இதுல பாருங்களேன். சரியான ஒரு ஆசீர்வாதம். சகல அதிகாரம் எனக்கு கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். அந்த சகல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானம். ஏன் தெரியுங்களா சீஷராக்கணும்? அப்பதான் அவங்களுக்குள்ள விடுதலைய பார்க்க முடியும். விடுதலை இல்லாம என்ன பண்ணாது, ஒண்ணுமே நடக்காது. தேவ ராஜ்யத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்தா அவன் விடுதலையோடு இருக்கணும். அதுக்கு முதல் காரியம் என்னன்னா, பஸ்ல ஏறதுக்கு என்ன வேணும்? இங்க இருந்து நீங்க சென்னை போறீங்க, டிக்கெட் வேணும், சரிங்களா? அதே போலதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முழு விடுதலை சுகத்துக்கு சுதந்திரவாளியா மாறுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ண முடியும்? அந்த ஆவியை துரத்த முடியும், ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த குணம் மாறாம அந்த காரியத்தை பண்ணும் பொழுது நிறைவு இல்லாம இருக்கு, இவங்களை அடிச்சிருது, வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம எகன முகனையா இருந்துகிட்டு அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா இவங்களை அடிக்கிறது. உண்மைதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவில்ல, அது ஒன்னும் அவர்களை சேதப்படுத்தாது, ஒன்னும் தீங்கு வராது. அப்ப பாருங்களேன், அப்ப இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ள அவங்களை நடத்தி அவங்கள சகல ஜனங்களையும் கர்த்தருக்கு சீஷராக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிவிச்சு நம்ம சீஷரா மாத்தணும்னா அவருடைய வாழ்க்கை விசேஷமான மாறிவிடும். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கை மேன்மை உள்ளதா மாறிடும். நல்லா இயேசு கிறிஸ்து ஏத்துக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும், கதையே காலியா இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம ஏத்துக்கிட்டாலும் நம்மள அழிக்கக்கூடிய அந்த அசுத்தனுடைய தாக்கம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. இங்க வந்திருக்கிற எல்லாரும் வாழ்க்கையும் வேலை செய்யும். நீங்க நினைக்கலாம், என்னையெல்லாம் பிசாசு ஒண்ணு நெருங்க முடியாது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஃபுல் லோடுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்கிட்டலாம் கிட்ட வர முடியாது, நான்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிலாம் நீங்கன்னா அப்படி சொல்றேன், அப்படி சொல்லக்குள்ளேயே தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் பிள்ளைங்க என்னைக்கு அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா பேசிக்க மாட்டாங்க. நான்லாம் அந்த மாதிரி, நான்லாம் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, நாங்கெல்லாம் இந்த டிஆர்சி அந்த மாதிரி பேசுவோம், மோசமானவன். ஆண்டவர் பிள்ளைங்க என்னைக்குமே பேச மாட்டாங்க. பேசுற ஆளெல்லாம் கட்டாயம் என்ன பண்ண முடியும், உள்ள பேய் இருக்குன்னு என்னால் 100% சொல்ல முடியும். 100% உள்ள பேய் பிசாசுடைய ஆவி இருக்குங்கிறத 100% கன்ஃபார்மா சொல்ல முடியும். உங்களுக்குள்ள பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அவர் சரீரத்திலும் கர்த்தருடைய ரத்தத்திலும் ஐக்கியம் உள்ளவர்களா மாறுறாங்க. அப்ப அவர்களுக்கு இந்த உபதேசம் எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது, இந்த அதிகார தன்மையெல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அது கட்டாயமாய் வேலை செய்யும், பெரிய காரியத்தை பார்க்கும். அப்ப அதிகாரம் வேலை செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்க வேண்டியது என்ன, தாழ்மை இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நமக்குள்ள தாழ்மை இல்ல, நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு திருப்பி வந்துடும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு, யாருப்பா என்ன பண்றாரு, தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு? பெருமையா இருப்பவர்களுக்கு. ஆனா தாழ்மையா நீங்க இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை
கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நான் என்ன பண்ணணும், நான் கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷனை சீஷர் ஆக்கும் பொழுது, நான் சீஷர் ஆக்கின உடனே அந்த மனுஷனுக்குள்ள பயங்கரமான அதிகாரம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த அதிகாரம் வேலை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் உபதேசிக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய இடத்துல பாக்குறேன், இந்த கொஞ்சம் அப்படியே லைட்டா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போயிடுறாங்க. நம்ம சர்ச்சில் போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, போய் தான் ஆகணும். இங்க வச்சிட்டு இருக்க போறது கிடையாது. எல்லாம் உருவாக்கப்பட்டு என்ன பண்ணுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா போயிடுங்க. உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றாதீங்க, அவசரப்படாதீங்க. உருவாவுங்க. எவ்வளவு நாளுங்க உருவாகிறது? 10 வருஷம் இருக்கணுமா, 20 வருஷம் இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் தான் வச்சிருந்தாரு. கோன்ட்டு அனுப்பிட்டாரு. நீங்கள் புறப்பட்டு போங்கன்ட்டாரு. இனிமே இருக்க கூடாது அப்படின்ட்டாரு. அப்ப கவனிங்க, யாரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். என்னை எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வருஷம், நம்ம சபை பொறுத்தலாம் ஒரே ஒரு வருஷம் தான் டைம். அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்துல நீங்க நல்லா கற்றுக்கொண்டு கொடுக்குற டீச்சிங் எல்லாம் கரெக்டா வந்து அடுத்த வருஷம் வரும்பொழுது வெளியில போய் என்ன பண்ணோம், சபையை வச்சு நம்ம கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி நம்ம போகும்பொழுதுதான் இன்னும் பெரிய காரியத்தை பார்க்க முடியும். கவனிச்சுக்கோங்க, நீங்க போகும்பொழுது ஆமா போங்க, நாங்க வந்து கஷ்டப்படுவோம், எங்களுக்கு தானே பெரிய பாடுகளா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒண்ணு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னா, யோனா புத்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலையை செஞ்சீங்கன்னா தேவன் உங்களை எப்படி தெரியுமா வச்சிருப்பாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யோனா புத்தகம் மிக 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 முக்கியமான வார்த்தை பாருங்க. யோனாவுக்கு மிகவும் விசனமா இருந்தது. கட்டும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசிசுக்கு ஓடி போனேனே, உட்டியானே. அப்பவே எனக்கு தெரியும் நீ இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர்னு. அவன் ஒப்பாரி வச்ச நீங்க உட்கார்ந்துட்டு அழுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்பொழுதும் கர்த்தாவே என்னை சாவடி, முதல்ல எடுத்துக்க, முதல்ல நான் உயிரோட இருக்கிறத விட நான் செத்து போனா நல்லா இருக்கும், என்னை எடியா முதல்ல. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ. இப்ப யாரையா பெரிய ஆளு? யோனா விட்டு வார்னு வாடுறாரு, கழட்டு கிடக்குறாரு, சாவடி. உங்களை பத்தி எனக்கு அப்பவே தெரியும், நீ என்ன டபால் டிக்கெட் வேலை காம்பனி எனக்கு தெரியும் ஐயா. அவன் ஒப்பாரி வச்சா நீ சேர்ந்து விட்டு உட்காந்து ஒப்பாரி உன் கேது தெரியாது. என்ன அதுக்குதான் நான் தரிசிச்சு ஓடனேன், என்னை உட்டியாயா முதல்ல. அங்க போட்டு கலகம் பண்ணி அங்க போய் காத்த உண்டாக்கி என்னை அன்னாசனப்படுத்தி என் வாழ்க்கையை கெடுத்து விட்டியாயா. ஒருத்தவன் மதிப்பான என்னைய இந்த ஊர்ல, நினைவே பட்டத்துல ஒருத்தவன் என்னை மதிப்பானா? என்னை ஆண்டவர் இப்படி கொல்றீங்க உயிரோட வச்சு, அதுக்கு மொத்தமா சாவடிங்க. என்னைய இந்த புருஷனை கட்டிட்டு படாத பாட்டு பாடுறேன், இந்த பொண்டாட்டி கட்டிட்டு படாத பாட்டு பாடுறேன், சாவடிங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? பக்கத்துல சொல்றீங்களா? உண்மையாவே சொல்றீங்களா? அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆனா இந்த ஆண்டவர்கிட்ட எவ்வளவு டென்ஷனா பேச முடியுமோ அந்த யோனா அவ்வளவு டென்ஷனா பேசுறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நைஸ் வைக்கிறாரு. யோனாவே, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ. யோனாவே, நீ ஏன் இப்படி எரிச்சலா இருக்கிற? யாரு அங்க கர்த்தரு? யோனாவா இல்ல யாரு? கர்த்தர் தான் தெய்வமா? இப்ப யோனா தெய்வமா? யாரு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறா? கர்த்தர் வந்து கெஞ்சுறாரு, ஏன்பா நீ இப்படி எரிச்சலா இருக்கிற? சாவடிங்க முதல்லன்றாரு. டென்ஷனா பேசுறாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கர்த்தர் ரொம்ப டென்ஷன் ஆகிறவரு, கர்த்தர் ரொம்ப கோபமானவரு. அடிச்சு எடுத்தாருன்னா, சாட்டை எடுத்தாரு, என்ன பண்ணிடுவாரு, பின்னு எடுத்துருவாரு. நம்ம சொன்னோமா இல்லையா? நினைச்சோமா நினைக்கலையா?
அதனாலதான் ஆண்டவர் கிட்ட நெருங்கிறதுக்கு நிறைய பேருக்கு என்ன ஆனிச்சு, பயமா இருந்துச்சு. ஆண்டவர் கஷ்டத்தை தான் கொடுப்பா. சபைக்கு போனா கஷ்டம் வரும். அது ஞானஸ்நானம் எடுத்தா நாசமா போயிடணும். ஞானஸ்நானம் எடுத்தா என்ன பண்ண வேணுமா, ஒரு ஐயா ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இன்னொரு ஐயா போய் கை எடுத்துருக்காரு. பிரதர் இன்னையில இருந்தா ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா சோத்திரம் பிரதர், இன்னையில இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னா, அடா பாவிகளை, இன்ன வரைக்கும் நல்லா தானா இருந்த, என்ன இந்த தொட்டில தண்ணியில அமுக்கி விட்டு இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது போன்றீங்களே, என்னடா பிரச்சனை எனக்கு கோத்து விடுறீங்களே அப்படின்ட்டு. அப்ப ஜனங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்துல தான் இருக்கிறாங்க? கர்த்தர் கோபக்காரர், கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், கர்த்தர் மோசமானவர். இந்த வசனத்தெல்லாம் படிக்கல நான்லாம் ஒரு நேரத்துல இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமானவன வளர்த்துட்டேன் பாருங்க. அப்போ நல்ல வசனத்தை நம்ம நல்லா கத்திருந்தோம்னா இன்னும் நல்லா நம்ம வந்திருந்திருக்கலாம். இன்னும் நல்லா வசனத்தை சரியான ரூட்ல நம்ம படிச்சிருந்தோம், இன்னும் நம்ம நல்லா சூப்பரா வந்திருக்கலாம். அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம படிச்சோம், ஆனா இது என்ன பண்ண முடியல, நம்மளால விளங்கிக்க முடியல. அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பயங்கர துக்கம். தண்டு வலிச்சேன் படகுல, என்னை அண்டி வந்த தெய்வத்துக்கு இடமில்ல. தண்டு வலிச்ச படகுல, உம்மை அண்டி வந்தோருக்கு இடமில்ல. படகுல இருப்பதற்கு இடமில்ல. நம்ம வாழ்க்கை மோசமான, ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிடுச்சுங்க. உண்மையாவே ரொம்ப காலம் நான் பயங்கர பாடுபட்டேன். வாழ்க்கையில நிறைய காரியத்தை இழந்தாச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சரியா சத்தியத்தை என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. அதான் அந்த அம்மாவுக்கு சொல்ல கொள்ள அந்த அம்மா என்ன பண்ண முடியுது, சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்குது. கடைசியில பயங்கர சிக்கலே இருக்குது. ஏன் இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்னா, இவங்க ஏதோ ஒண்ணு மைண்ட்ல என்ன பண்றாங்க, செட் பண்ணிக்கிறாங்க. கர்த்தர்னா அப்படிதான்யா அப்படின்னு. அப்ப நம்ம என்னதான் சொன்னாலும் நல்ல விடுதலை ஆகாம, ரொம்ப காலம் 6 மாசத்துக்கு மேல சர்ச்சை வராங்க, அவங்களுக்கு விடுதலையே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த பேயே வெளிப்பட ஆரம்பிக்குது. பேய் வெளிப்பட ஆரம்பிச்ச உடனே அடுத்த வாரம் வரவே இல்லை. பயங்கர கஷ்டமாச்சு. என்னடா இது, இப்பதான் பேய் வெளியில வருது, அதுக்குள்ள இந்த ஜனங்க இந்த மாதிரி வரமாட்டேது வரல அப்படின்னு. அப்ப நிறைய ஜனங்க எப்படிதான் வாழ்றாங்க அப்படின்னா, பயங்கரமான துக்கமான வாழ்க்கை நிறைய பேர் வாழ்றாங்க. கர்த்தரை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப கவலையா இருக்கா? கர்த்தரை தவறா புரிஞ்சுக்காதீங்க. கார்மேகம் கருக்குது, கடல் அலையும் சீருது, காற்றுக்கு பயந்து மீன்கள் ஓடுது. கார்மேகம் கருக்குது, கடல் அலையும் சீருது, காற்றுக்கு பயந்து மீன்கள் ஓடுது. என்ன சொல்ல வரனா, இந்த யோனாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்ம பயங்கரமா ஆண்டவர் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாரு, அக்கிரமம் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். ஆனா தேவன் தம்முடைய ஊழியக்கார மேல எவ்வளவு, தம்முடைய பிள்ளைகள் மேல, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாருன்றத நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம். அதனாலதான் ஒரு கஷ்டம் வந்தா அந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஏசப்பாவை நம்புன எனக்கு என்ன செஞ்சாரு? இந்த உலகத்திலே நிம்மதி இல்லை, இந்த உலகத்திலே அம்மதி இல்லை, இந்த உலகத்துல நான் வெறுமையோடு இருக்கிறேன், இந்த உலகத்துல நான் குறைவோடு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஜனங்க உளம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரை குறித்ததான சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, கர்த்தரை குறித்ததான சரியான அறிவு இல்லை. அதனால என்ன நடக்குது, இவர்கள் குறைவுள்ள வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம அந்த வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கும். ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிட்டாரு, அது சட 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 சடன்னு வளருது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி ஆமணக்கு செடி வளருது? சட 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 சடன்னு வளருது. அப்புறம் செடி வளர்ந்தோன்னா அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், இயேசு என்னில் வந்ததால் சந்தோஷம் சந்தோஷம். பாருங்களேன், அந்த ஆமணக்கு செடி வளர்ந்தாலும் அப்படி பயங்கர சந்தோஷம். சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் 7வது வசனம், மறுநாளிலே அது ஆமணக்கு செடியா அறுத்து போட்டது, அது காஞ்சு போயிடுச்சு. ஒரே நாள் தான், ஒரு நாள் முதல்ல ஒரு மாதிரி அப்படி வருது, காணாம போகுது. போன உடனே அடுத்து பாருங்க, கட்டளையிட்டார்,
அவன் சோர்ந்து போய் நான் சாவறது நலமா இருக்கும். தேவன் நல்லதோ என்றார். இதுல நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல ஆண்டவர் எப்படி அவர் வேலை செய்யறாரு, எப்படி பேசுறாரு. தான் பிள்ளைகள் மேல ரொம்ப கரிசனை உள்ளவருங்க. நம்ம மேல அன்பு, நம்ம மேல வைக்கிற அன்பை விட வேற யாரு மேலே அன்பு வைக்கும், அவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அந்த மாதிரி அன்பு வச்சிருப்பாருன்னா இப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருப்பார். அவர் அன்புக்கு அளவே கிடையாது. அவ்வளவு பெரியவர், அவ்வளவு மகிமையானவர். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன பண்றோம்? ஆமாங்க, இந்த ஏசப்பாவை நம்பி ஒண்ணுமே நடக்க மாட்டேதுங்க. என்னையா அது, யார் யாது இந்த மாதிரி சொல்றது? யாராச்சும் காதல விழுந்துட்டே இருக்குதே கசப்பச கசப்பசன். யாரு இது? ஏசப்பாவை நம்பிய ஒண்ணுமே நடக்கலையா? நம்புறீங்களா? முதல்ல பக்கத்துல கேளுங்க. சத்தம் கொஞ்சம் நிறைய தெரியுது, நிறைய கேட்கறது போல இருக்கு. சொல்லுங்க, சத்தம் கொஞ்சம் என் ஊழியக்கார காதுல கொஞ்சம் அதிகமா கேட்கற போல இருக்கு. என்ன முறுமுறுப்பு உள்ள? பக்கத்துல கேளுங்கயா. சாமி குத்தமாயிட போது அப்புறம் ஆத்தா கண்ணை குத்த போது பாருங்க. சொல்லிடுங்க. கர்த்தரை முழுமையா நம்புனீங்கன்னா அதனுடைய நன்மையை நீங்க பாப்பீங்க, அவருடைய அதிசயத்தை பாப்பீங்க, பெரிய காரியத்தை பாப்பீங்க. பாருங்க சொல்றாரு, என்னப்பா அந்த ஆமணக்கே தெரியும் செத்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடுற ஒரு நாள் செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது அப்படின்றாரு. அப்போ தேவன் பேசுறதுக்கு இவர் என்னதான் பேசுறாரு? ஆப்போசிட்டா தான் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா தம்பி, என் மோனே, வலது கேட்கும் இடது கேட்கும். கடைசி வாசனம், வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாக நினைவுக்காக நான் பரிதாபப்படாமல் போவேனோ என்றார். தேவன் நல்லவர். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதனால தேவன் நம்ம மேல என்னைக்கும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, பூமியில இருக்கிற ஜனங்க நீங்க வெற்றி பெறணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிணும். நீங்க வேற ஒண்ணு சொல்ல வேணாம், நீங்க ஒண்ணு செய்ய வேணாம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இந்த பூமியில ஜெயிக்கணும்னா தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தேவனை ஒன்று நேசிப்படாதீங்க. கர்த்தரை நேசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தரோடு வாழ்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் சபைக்கு எதுக்கு தான் வர்றாங்க? சும்மா வர்றாங்க, பாரம்பரியமா வர்றாங்க. சும்மா ஏதோ சர்ச்சைக்கு வராங்க போறாங்க, சர்ச்சைக்கு வராங்க போறாங்க. சொல்ற வார்த்தை கேட்டு, இந்த வார்த்தை இந்த பையன் சொன்னான் இன்னைக்கு, நம்மள அவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாரு. யோனாவை அப்படி வச்சதை விட இன்னும் அதுக்கு மேல டாப்ல வச்சிருக்காருன்னு சொன்னானே. அப்போ ஆண்டவரே அப்படின்ட்டு, ஏன் அந்த நேசம், ஆண்டவர் இவ்வளவு மேன்மையா வச்சிருக்கீங்களா, நீங்க மட்டும் எனக்கு போதும், ஏன் அப்படி வாழ மாட்டோம்? நிறைய பேரோட வாழ்க்கை மோசம் போய் இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்க்கலாம். அதை பார்த்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். லூக்கா புஸ்தகம் 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இங்க பல வருஷமா இங்க ஒரு மனுஷன் குஷ்டரோகமா கிடக்குறாரு. வாழ்க்கையே மோசம் போயிடுச்சு. இந்த மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் செத்து போனாதான் வாழ்க்கையில அவங்க வெறுமையை பார்ப்பாங்க. ஆனா உயிரோடு இருக்கும் பொழுதே குடும்பத்தை இழந்து நிக்கிறான். செத்து போனவங்க குழியில போனவன இல்ல எரிச்ச உடனே அவங்க தனிமையா இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி உயிரோடு இருந்துகிட்டே தனிமையா இருக்கிறான். 10 பேரு குஷ்டரோகம், வீட்டுக்குள்ள வர முடியாது. யாராவது மக்கள் அப்படி கிராஸ் பண்ணுதுன்னா மனுஷ ரூபத்தை பார்த்தா உடனே இவங்க என்ன பண்ணும்? சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தலைமையில கைய வச்சுக்கிட்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும். இவங்களுக்கு பரிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பரிகாரம் இருக்கு, நல்லா ஆயிட்டுன்னு செக் பண்றதுக்கு. அப்ப இப்படிதான் எப்பொழுதும் வனாந்தர வாழ்க்கை. ஒருத்தவங்க சோறு வச்சா கூட, ஒரு சோறு வேணும்னா கூட ரொம்ப தூரத்துல வச்சுட்டு போயிடுவாங்க, அதுதான் சாப்பிடணும். வாழ்க்கையே அகோரமான வாழ்க்கை பாருங்க, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பக்கமா வர்றாருன்னு கேள்விப்பட்டு இவங்க போய் இயேசு கிறிஸ்து போய் கேட்கிறாங்க. இந்த வசனத்தை 2 வசனத்தை வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். நடந்து போனார். 10 பேர் எதிராக வந்து தூரத்துல நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர் போகையில் அவர்கள் சுத்தமானார்கள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, ஹாப்பியாக பாடு. பிபியே வராது, ஹாப்பியாக பாடு. பிபியே வராது, பாடு. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவன, பாடுவோமா நம்ம கர்த்தரே. கவனிச்சுக்கொள்ளுங்க, அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இதுவரை இவங்க பார்த்திராத பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. இதுவரை அவர்கள் பார்த்திராத பெரிய ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? குஷ்டரோகியா இருக்கிறவன ஆண்டவர் சொல்றாரு, ஏய் போடா போடா போய் ஆசைட்ட காட்டுறாங்க. போற வழியில எல்லாம் விட்டு, அல்லேலூயா அல்லேலூயா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான். பாருங்களேன், இவர் சொல்றாரு, போங்கடா போய் ஆசைட்ட காமிடா அப்படின்ன உடனே இவங்க எல்லாரும் போறாங்க. போற வழியில டப்பு 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 எல்லாம் சுகம். அப்படி இருந்தும் ஆசைட்ட போய் காமிக்கணும், செக் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அவன் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டான். மனைவி புள்ளியோல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அப்பா இத்தனை நாள் உன்னை பார்க்காம இருந்தேன் ராசாத்தி, உன்னை நம்பி நான் உன்னை விட்டு வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி அவரு நல்லா என்ன பண்ண ஜாலியா சந்தோஷமா வாழ்றாரு. அதுல ஒருத்தவன் மட்டும் திரும்பி போறான். இதுதான் ஹைலைட்டு. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் என்னைக்குமே 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தி, 16வது வசனம், அவருடைய பாதத்துக்கு அருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரி, பாருங்க, தீண்டத்தகாதவங்க அந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி மனிதனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அங்க சுகம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சுகம் கொடுத்த உடனே பாதத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பாதத்து அருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனான் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கும் அந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, என்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தரை பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில மீண்டுமா கர்த்தருக்கு கீழ்ப்படி மீண்டுமா அந்த அசுத்தனுடைய தாக்கம் இருக்காது. மீண்டுமா துக்கத்துக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு ஏதோ வந்துட்டோம், தப்பிச்சோம் குறைச்சு வந்துட்டோம்டா சாமி, இனிமேட்டுக்கு அடுத்த வாரம்லாம் போக வேணாம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, உங்களை கொள்ளுல உங்களை வாழ வைப்பதற்குரிய வழிவாசலை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறேன். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் பெரிய காரியத்துக்குள்ள நீங்க போவீர்கள், பெரிய காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நீங்கள் மேன்மையுள்ளவர்களாய் மாறுவீர்கள். நிச்சயமா மாறுவீங்க. நீங்க செயல்பட்டீங்கன்னா பலனை பார்ப்பீங்க. நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய பலனை பார்ப்பீங்க. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கு, என்னாச்சு சொல்ற, வாரம் ஃபுல்லா நம்ம வேலைக்கு போகணும், அது ஃபுல் டேவும் வேலை இருக்கவங்க என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டு இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறீங்கன்னா உங்க வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிற நேரம் வந்து விட்டது. சத்தியத்தை எந்த மனிதர்கள் அறிகிறீங்களோ உங்க வாழ்க்கையில பெரிய பிரகாசம் உண்டாகுது. நிறைய பேருக்கு என்னன்னா அப்படியே யோசிச்சுக்கிட்டு, இப்ப தேவன் இங்க செய்யற காரியத்தை பாருங்களேன், மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறாரு பாருங்களேன். எவனுமே நன்றி சொல்ல வரல, ஆனா உங்களுக்கும் எனக்கு தான் நன்றியும் நல்ல உள்ளமும் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய ஆளுங்க என்ன பண்றாங்க, வர்றாங்க போறாங்க வர்றாங்க போறாங்க, ஆனா யாரையும் நிலைச்சு நிக்கிறா. ஒரு கர்த்தருடைய வேலை செய்யறது யாரு செய்யறா, இந்த தேவன் செய்யற காரியத்தை பாருங்க. அவர் அற்புதம் செய்யும் பொழுது திருப்பி என்ன பண்றது, நன்றி சொல்றதுக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இல்ல. ஏன்னா தானட்டு வாழ்றாங்க, ஏதோ ஏதோ குற்றம் போக்குல வாழ்றாங்க. ஆனா இந்த மனுஷன் ஒரு சமாரியன், மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு இனம் பாருங்க. அந்த ஜனம் சமாரியா கூட்டம், அது ஒரு ஒதுக்கப்பட்ட, ரொம்ப கேவலமா நினைப்பாங்க அந்த ஜனங்களை. ஒதுக்கப்பட்ட கூட்டம், அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த கூட்டத்துல உள்ளவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சுகத்தை தர்றாரு. சுகத்தை தந்தது மட்டும் இல்ல, அந்த ஒதுக்கப்பட்ட அந்த மனுஷன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மனசு எவ்வளவு பூரிப்பாகுது பாருங்க. அவர் எவ்வளவு சந்தோஷமா ஆகுறாரு பாருங்க. 10 பேர் போனோம்னா நீ ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்கா, அவர் எவ்வளவு சந்தோஷத்துல கேட்டிருப்பாரு. உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களை நல்லா வாழ வச்சு, உங்களுக்கு இத்தனை வருஷமா நீங்க காடும் களையும் மழையுமா நீங்க அலைஞ்சுக்கிட்டு கிடந்தீங்க, வயலும் மழையுமா அலைஞ்சுக்கிட்டு கிடந்தீங்க. உங்களுக்கு சுகத்தை கொடுத்தா நீங்க நன்றி சொல்ல வரது உங்களுக்கு முடியல. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் என்ன பண்றான், சமாரியன் மட்டும் என்ன பண்றான், ஆண்டவரே உமக்கு நன்றி பணிஞ்சுக்கிட்டான் ஆளு. அவன் லைஃப்ல திருப்பி அந்த வியாதியை வந்திருக்கிறாரு. தேவனே அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. மழையே விலகி போனாலும், பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும்,
அவர் என்ன பண்ணுவாராம்? கூடவே இருப்பாரு. சரிங்களா? என்னைக்கும் கூடவே இருப்பாரு. தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட என்னாலும் வாழ்வாரு. தேவன் என்னாலும் என்ன பண்ணுவாரு? தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பாரு. ஒரு மனுஷன் அற்புதம் நடந்த உடனே போயிட்டான் பாருங்க, அவனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதான் ஒரு அம்மாவோட வாழ்க்கை, கிட்னி ப்ராப்ளம், கிட்னி 2 கிட்னியும் ஃபால்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க அழைச்சிட்டு போங்கன்ட்டு புனல் வச்சு ஊத்துனாங்கன்னு நினைக்கிறேன். போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அம்மாவுக்கு வந்து கேன்சர், அவங்களும் நீங்களும் போங்கன்ட்டாங்க. எல்லாம் ஒரே ஊர்ல உள்ளவங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு வாழ்க்கை முடியுதுன்னு அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்ட உடனே அப்புறம் நாங்க நம்ம பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டு வந்ததுவோ, அழைச்சிட்டு வந்து இன்னொரு அம்மாவும் அதே போல அவங்களுக்கு கொஞ்சம் விளைக்கணும். அவங்க பெரிய வியாதின்னு சொல்ல முடியாது, எல்லாம் ஒரே ஊரு. வந்ததுவோ டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் சுகம். கேன்சர் வியாதியில உள்ளவங்க தேவன் சரியான சுகத்தை கொடுத்து 1 மாசம் செக்கிங் எல்லாம் இனிமே கிடையாது, இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அனுப்பிவிட்டாங்களா அவங்களுக்கு. அப்படின்னு தான் சொன்னாங்க எங்கள்கிட்ட. எல்லாம் வீட்டுக்கு வந்து அழுது எடுத்துட்டு போனாங்களாம். ஐயோ இப்படி இருக்கிறாள்னு. அவங்களுக்கு நல்லபடியா பாருங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் நல்லா சாப்பிடவே முடியாதவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நம்ம சர்ச்சில் போடுற சாப்பாடு என்ன சாப்பாடு பாருங்க, இப்பயாவது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி ரேஷன் கடை மொத்தமா இருக்கும் அந்த அரிசி. அதை சாப்பிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டாங்க. அந்த கிட்னி ப்ராப்ளமும் சாப்பிட்டதே கிடையாது, எல்லாம் லிக்விட் தான். அவங்களும் சாப்பிட்டாங்க ஒரு புடி. அன்னையில இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான அற்புதம். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோன்னு 1 மாசத்துக்கு அப்புறம் காமிச்ச உடனே, என்னம்மா கொஞ்சம் இதாவது உனக்கு மாத்திரை போடலாமே, மாத்திரை போட்டிருக்காங்க. அடுத்த மாசம் காமிக்கும் பொழுது உனக்கு மாத்திரை வேணா, நல்லா ஆயிட்டுமா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்களாம். நல்லா ஆன உடனே நண்டு கொழுத்தா வலையில நிக்குமா? நிக்கல. உடனே இந்த அம்மா போய் சொல்லி கிட்னி ப்ராப்ளம். அந்த அம்மாவுக்கு நடக்கவே முடியாது. அந்த அம்மாவை நடக்க ஆரம்பிச்சு, சோறு திங்க முடியாது, சோறு திங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சோறு தின்னுட்டு, சோறு தின்ன உடனே என்ன ஆயிடுச்சு? எக்கா எம்மா நம்ம வந்து காளி கோயிலுக்கு போவோமா? அட்டியே ஏசப்பா தானே சொல்லுவோம். ஆமா, ஏசப்பா கொடுத்தாலும் அதுவும் ஒரு தெய்வம் தானே, அங்கேயும் போவோம். சரி நீ எங்கேயாவது போ, எங்களுக்கு தெரியாது பாருங்க. கொஞ்ச நாள் பார்த்தா இது போலாம் ரவுண்டு 3 பேர் பேசிட்டு இருக்குதுவோ, பார்த்தா டப்பு டப்புன்னு செத்துப்புட்டு. அடாப்பா, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு செத்து விட்டீங்களே அப்படின்னு. அப்புறமேலுக்கு தான் தெரியுது காளி கோயிலுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீ எந்த கோயிலுக்காவது போ, உனக்கு அந்த தெய்வம் உனக்கு சுகம் தந்ததா, உன்னை ஏதாவது பண்ணுச்சா, புருஷனை விட்டு உன்னை பிரிச்சு வச்சது, உனக்கு ஒரு 2 கிட்னியும் ஃபால்ட் ஆனுச்சு, இங்க வந்து உனக்கு சுகமாயி நீ எங்க போறது நிக்கிற, கடைசியில அந்த ஆவி போட்டு தள்ளு. ரொம்ப மோசமான, ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. என்னடா அது, இவ்வளவு ஜனங்களுக்கு இவ்வளவு புத்தி கட்டு எவ்வளவு எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு ஒண்ணும் தெரியல. புருஷனே வேணான்னு ஒதுக்கி அவங்க அம்மா வீட்டுல இருந்து விட்டு போட்டாரு. யாருமே இல்ல, இப்ப சாவு போது டீப்ல லிக்விட் ஊத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மண்டையில மூளை இருக்க வேணாம்? சரி, கர்த்தர் நம்மளுக்கு வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்ம ஆண்டவருக்குள்ள வாழணும்னு அந்த எண்ணம் இருக்க வேணாம்? நடக்கவே முடியாது ஒண்ணு, ஜட்டி வேகத்துக்கு போகுது. அதே போல இன்னொரு ஆளு ஒருத்தவங்க, அது அவங்க பேரு மேரியா, மேரின்னு தான் நினைக்கிறேன் அவங்க பேரு. ஒரு நாள் அவங்க சர்ச்சை வரக்குள்ள நடக்கவே முடியல அவங்களால, அப்படியே ரொம்ப தான். முத நாள் ஜெபம் பண்ணி அந்த பேயெல்லாம் துரத்தி விட்டோம். துரத்தி விட்டோம், மக்க நாள் வருது. ஒருத்தவங்க அவங்க நல்லா இருக்கிறவங்க, அவங்க நல்லா நடக்கிறவங்க, அவங்க பொறுமையா வர்றாங்க. இந்த அம்மா ஜெட்டு வேகத்துக்கு வருது, நான் பாக்குறேன் பயங்கர ஸ்பீடா வருது. எனக்கு ஆச்சரியம் போயிட்டு, என்னடா ஒரே நாள்ல 2 நாள் தெரியல, சரியான அற்புதம் அந்த அம்மாவுக்கு. கவனிச்சுக்கணும், எதுக்கு சொல்ல வரனா, நம்முடைய வாழ்க்கையில என்ன, கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்ச உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போறோம். அடுத்தது என்ன தெரியுங்களா பண்ணோம்? அவரை பணிந்து கொண்டு அவரோடு கூட வாழணும். கணேசரத்து நதியில வந்து இறங்குறாரு. அங்க பார்க்கும்போது ஒரு பேய் பிடிச்சவனுக்கு சுகமாக்குறாரு. அவர் சுகமானவன அவன் சொல்றான், நான் உங்களோடு கூட வந்துடுறேன். இல்ல இல்ல இல்ல. அப்ப பாருங்களா, கர்த்தரோடு ஒரு மனுஷன் நெருங்கி பழகும் பொழுதுதான், கர்த்தரோடு வாழும் பொழுது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு வாழும் பொழுது எந்த மனிதனாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அற்புதம் நடந்த உடனே தூக்கி போட்டு போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது அப்படின்னா உடனே தூக்கி போட்டு போயிடக்கூடாது. கர்த்தரை நம்புறவங்க முழுமையா நம்பிக்கிட்டே இருங்க. சுகமானவங்க இன்னும் அவர் மேல அதிகமாய் அன்பு நேசம் உள்ளவங்களா இருங்க. சுகம் அடைந்தவங்க இன்னும் அவருக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு இருங்க. முழுமையா அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழுங்க. உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இனிமே உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நிறுத்துவார், உங்களை கனப்படுத்தி நிறுத்துவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமே மாறும். உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் மாறும். உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுமைகள் மாறும். உங்க வாழ்க்கையில இல்லாமை மாறிவிடும். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் என்னால ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், என்னால உயர்ந்திருப்பீர்கள், கனவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் பெரியவர். அப்ப அதனால நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய சித்தம் என்பது என்னன்னா, நீங்கள் சுகத்தோடு வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பம்.
நீங்கள் நல்ல சந்தோஷமா வாழ்றதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால அந்த சந்தோஷத்துல நீங்கள் எப்பொழுதும் நிறைவா இருக்க வேண்டும். அன்பு, உங்க நேசம் எவ்வளவு உச்சிதமானது, உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியது. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். தேவ பிள்ளை, நீங்க எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சு துக்கத்தோடு கிடக்குறீங்க, உங்க வாழ்க்கை போதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதோட எனக்கு முடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில இனி வாழ்க்கையே வேணாம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேவன் உங்களை குறைவோடு விடுகிற தேவன் அல்ல. தேவன் உங்களை துக்கத்தோடு வாழ வைக்கிற நேசர் அல்ல. அவர் உங்கள் மீது மிகவும் நேசம் உள்ளவராய், அன்புள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மீது அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை சுகமாக்கும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படி அவர் மிகவும் ஆசையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என் உடம்புல இருக்கிற வியாதியிலிருந்து, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து, என் குடும்பத்தில் இருக்கிற பாடுகளிலிருந்து என்னை சுகமாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஓ, என்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். ஓ பரிசுத்த ஆவியானவரே, என் குடும்பத்தில் இருக்கிற, என் உடம்புல இருக்கிற, என் தலையில இருக்கிற, என் வயிற்றுல இருக்கிற, என் காலில் இருக்கிற, என் கிட்னில இருக்கிற பிரச்சனை, என் ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனை, என் குடல் வாழ்வுல இருக்கிற பிரச்சனை, என் மலக்குடல்ல இருக்கிற பிரச்சனை, என் தொண்டையில இருக்கிற பிரச்சனை, என் நுரையீரல்ல இருக்கிற பிரச்சனை, எல்லாவற்றிலிருந்து பூர்ண விடுதலை உண்டாகும்படி ஓ பரிசுத்த ஆவியானவரே என் மீது அசைவாடுங்க. ஓ வல்லமை